இன்னும் நினைவு கூறுங்கள், இந்த ஊருக்குள் நுழைந்து அதில் நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள். தலை குனிந்தவர்களாக அதன் வாயிலில் நுழையுங்கள். எங்கள் பாவ சுமைகளை நீக்கட்டும் என்ற ஹித்தத்துன் எனவும் கூறுங்கள். அதன் நிமித்தம் உங்களுடைய குற்றங்களை நாம் மன்னித்து விடுவோம், மேலும் மேலும் நன்மை செய்வோருக்கு அதன் கூலியை அதிகப்படுத்துவோம் என்றும் கூறினோம். ஆனால் அவர்களின் அநியாயம் செய்தார்களே, அத்தகையோர் தமக்கு கூறப்பட்டதல்லாத வேறு வார்த்தையாக அதனை மாற்றிவிட்டனர். ஆகவே அநியாயம் செய்துவிட்டார்களே, அத்தகையோர் மீது இவ்வாறு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணத்தினால் வானத்திலிருந்து நாம் வேதனையை இறக்கி வைத்தோம். மூசா தம் கூட்டத்தவருக்கு தண்ணீர் புகட்ட தேடியபோது நாம் அவரிடம், நீர் உம்முடைய கைத்தடியால் இக்கல்லை அடிப்பீராக என கூறினோம். அவர் அடித்தார். உடனே அதிலிருந்து பீரிட்டு நீர் ஊற்றுகள் பீரிட்டோடின. ஒவ்வொரு கூட்டத்தினரும் தாங்கள் அருந்தும் தண்ணீர் துறையை திட்டமாக அறிந்து கொண்டார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் உணவிலிருந்து உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள். மேலும் பூமியில் குழப்பம் செய்கின்றவர்களாக வரம்பு மீறி அலையாதீர்கள் என்று நாம் கூறினோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். இன்னும் மூசாவே, ஒரே விதமான உணவின் மீது நாங்கள் பொருந்து கொண்டிருக்கவே மாட்டோம். ஆகவே உம்முடைய இரட்சகனிடம் எங்களுக்காக பிரார்த்தித்து கேட்பீராக. அவ்வாறு நீர் பிரார்த்தித்தால் பூமி முளைப்பிக்கின்றவற்றிலிருந்து அதன் கீரையையும் அதன் வெள்ளரிக்காயையும் அதன் கோதுமையையும் அதன் பருப்பையும் அதன் வெங்காயத்தையும் அவன் வெளிப்படுத்தி தருவான் என்று நீங்கள் கூறினீர்கள் என்பதையும் நினைவு கூறுங்கள். அவ்வாறு நீங்கள் கூறியதை கேட்ட மூசா, எது மேலானதாக இருக்கிறதோ அதற்கு பதிலாக எது மிக தாழ்ந்ததாக இருக்கிறதோ அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள விரும்புகின்றீர்களா? அவ்வாறாயின் நீங்கள் ஏதேனும் ஒரு பட்டணத்தில் இறங்கிவிடுங்கள். அங்கு நீங்கள் கேட்டது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறினார். இழிவும் வறுமையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டும் விட்டன. மேலும் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களாக அவர்கள் திரும்பினார்கள். இது ஏனெனில் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை நிராகரித்து கொண்டும் நியாயமின்றி நபிமார்களை கொலை செய்து கொண்டும் இருந்தார்கள் என்பதன் காரணத்தினால்தான். இந்நிலைக்கு அவர்கள் ஆளானது அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு பணியாது மாறு செய்து கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை மீறி கொண்டே இருந்தார்கள் என்ற காரணத்தினால்தான்.